பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சூரிய மின்னொளியில் ஒளிரும் 70,000 பாஜக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் திட்டத்தை மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் சென்ற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும்படியாக தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழக பாஜகவில் பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்து பாஜகவில் பலர் இணைந்த வண்ணம் உள்ளனர். முக்கிய கட்சிகளின் பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் ஆகியோரும் இணைந்து வரும் நிலையில் வரும் சட்டசபை தேர்தலுக்காக சுறுசுறுப்புடன் தனது செயல்பாடுகளை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் நியாயமான உரிமைகளுக்காகவும் தமிழக பாஜக குரல் கொடுத்து வரும் நிலையில் தமிழகத்தில் பலதரப்பு மக்களிடமும் முன்பை காட்டிலும் நெருங்கி வருகிறது. தமிழக பாஜக தலைவர் முனைவர் எல் முருகன் ஒரு புதிய பார்வையுடன் கட்சியை தொண்டர்களிடம் கொண்டு செல்வதுடன் கட்சியை அடிமட்டம் முதல் வளர்க்க அவர் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பரவலான ஆதரவு கிடைத்து வருகின்றது. இந்நிலையில் அனைவர் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டி எங்கும் பாஜக கொடியை பட்டொளி வீசும் ஒரு கொடியாகவும் வீதிக்கு வெளிச்சம் தரும் பயனுடையதாகவும் மாற்றும் வகையில் பாஜக கொடிக்கம்பங்களில் சோலார் கருவியை பொருத்தி அதன் மூலம் கொடிக்கம்பத்தை சுடர்விட்டு பிரகாசிக்கும் புதிய திட்டத்தை எல் முருகன் தொடங்கி வைத்தார். இது உலகிலேயே ஒரு அரசியல் கட்சி எடுக்கும் புதிய சிந்தனையின் வடிவம் என்று கூறப்படுகிறது. இதன்படி பாஜக கொடி ஒளி திட்டம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் 70,000 ஜொலிக்கும் கொடிக்கம்பங்கள் தயாராக உள்ளன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவை மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். பாஜக மாநில அறிவுசார் பிரிவு தலைவர் டாக்டர் ரா அர்ஜுன்மூர்த்தி அவர்கள் திட்டத்தை செயல் வடிவமாக்கி சிறப்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக தென்சென்னை மாவட்ட தலைவர் திரு சைதை சந்துரு பங்கேற்க தமிழக பாஜக அறிவுசார் பிரிவின் மாநில செயலாளர் திருமதி கீதா ராஜசேகரன் அவர்கள் திட்டத்தை செயல்படுத்த உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்நிகழ்ச்சியில் 700 பேருக்கு பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், பண்டிகை புடவை மற்றும் உணவு வழங்குதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் 70,000 பாஜக கொடி ஒளி திட்டம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தனி மனித திறனை மேம்படுத்துதல், ஊக்குவித்தல், வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்ற முயற்சியின் தொடர்ச்சியாக வாழ்வாதார அடை காப்பகம் என்ற திட்டமும் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக பாஜக அறிவுசார் பிரிவின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.